கேன் ஐ பெட்ட கொஷன் அண்ணாக்கு ராசவள்ளி கிழங்கு வேண்டினான் நான் காய்ச்சறதுக்கண்டு அந்த ராசவள்ளி கிழங்கு காணையில் எங்கே அந்த டிஷ்ஷை காணையிலேன்னு சொல்லி எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்தீங்க மெசேஜும் போட்டனீங்க. அந்த ராசவள்ளி கிழங்கு தான் இந்த ராசவள்ளி கிழங்கு அண்ணா கண்டு வேண்டினது. அண்டைக்கு எனக்கு டைம் காணாமல் போயிட்டுது. ஸோ அதனால் நான் செய்யண்டு தான் இருந்தேன். நான் அண்ணி தான் சொன்னான் நெக்ஸ்ட் டே ஒர்க் எல்லாம் செஞ்சு முடிய லேட் ஆயிரும், இல்லை தாங்க போகணும், இட்ஸ் ஓகே விடண்டா போல். நானும் ஓகே என்று விட்டுட்டேன். அது 3-4 நாளாக அதுக்கு பிறகு எனக்கு உடம்பு சரியில்லாதபடி அப்படியே கிடந்தது. யாருக்கண்டு கிடந்திருக்குது? என்னோட ஃப்ரெண்டுண்ட அம்மாவும் என் ஃப்ரெண்டும் நேற்று வீட்டை வந்தவங்க, அவங்களுக்கண்டு தான் அது இருந்திருக்குது. என் ஃப்ரெண்டு அம்மா பார்த்தாண்டா, யாரு அவ தான் ஹரிஷா, பேபி ஹரிஷாவை முதல் குளிக்க வாத்தினவா. ஸோ அவள் வீட்டை வரைக்கும் வெறும் கையோட ஒன்றும் சாப்பாடு கொடுக்காம அனுப்பிடுமோ இல்லை. அப்போ பார்த்தேன் உடனே இந்த ராசவள்ளி கிழங்கு செஞ்சு அவக்கு கொடுப்பம் குடிக்க வச்சு அனுப்புவோம்னு சொல்லி உடனே அவள் நிற்கவே இந்த ராசவள்ளி கிழங்கு மேக் பண்ணி அவக்கு கொடுத்த நான். ஆனால் பார்த்தீங்களா இந்த கிழங்கு அவியுறதுக்கு கணக்கு டைம் எடுத்துச்சு. நம்மளுக்கு இது ஏண்டா அவியும் அன்றைக்கண்டு பார்த்து நிறைய டைம் எடுத்து கொண்டு வந்துச்சு. ஒரு சட்டி ஃபுல்லாக தண்ணி விட்டு தண்ணி வத்தினா பிறகுமே அது ஒழுங்கு அவிய மாட்டேன்ட்டு அவ்வளோ டைம் எடுத்துச்சுது. ஏன்னு தெரியல. பட் அவள் சொன்னவா எனக்கு கிழங்கு பிஞ்சா இருந்தால் அவியாது, முத்தலா பார்த்து வேண்டு அதுதான் அவியும்ன்ட்டு. நம்மளாம் முத்தினா தானே அவியாது, வயசு போயிருக்கும், பிஞ்சு தானே அவியும். அது இன்றைக்கு மார்னிங் தான் யோசிச்சேன் நான், பிஞ்சு தானே டக்குண்டு அவியறது, முத்தினது வயசு போனது அவியாது. அவள் மாறி சொல்லிட்டாவோ, எல்லாம் தெரியாமல் சொல்லிட்டாவோ. எப்படி ராசவள்ளி கிழங்கு பார்த்து வேண்டுறது உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சால் என் போஸ்ட்டுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. எப்படி ராசவள்ளி கிழங்கு வேண்டைக்குள்ள பார்த்து வேண்டுறேன்னு. ஏன்னா வெளியில் பார்க்கல எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். பழுதா போகாதது பார்க்கலாம். எது அவியும் எது அவியாதண்டு எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? ஆனால் இது நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. அளவான சுகர் போட்டு கோகோனட் மில்க் விட்டு நான் டின்னில் உள்ளதோட சேர்ந்து சாப்பிடும் போது நல்லா இருக்குன்னு தானே, அது சுட சாப்பிடக்குள்ள நல்லா இருக்குன்னு தானே. உண்மையிலேயே நேற்று நல்லா தான் இருந்துச்சுது.